வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் மோசடி இடம்பெற்றால் வாக்குச்சாவடி ரத்து செய்யப்படும். தேர்தல் ஆணையாளர் அதிரடி. நான் ரணிலை சந்திக்கவில்லை, விளக்கமளித்த மஹிந்த. தமிழ் இளைஞர்களை இலக்கு வைக்கும் நாமல், நாட்டின் முக்கிய பொறுப்புகளுக்கும் பரிந்துரை. கொள்கைக்கு முரணாக செயற்பட்ட ரணில், மொட்டு தரப்பு குற்றச்சாட்டு. ஜாலில் கோர சம்பவம். முந்திச் செல்ல முயன்ற ஹயஸ் வாகனத்தால் 3 வாகனங்கள் மோதி விபத்து. தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் விஜயதாச ராஜபக்ஷ. திரைப்பட பாணியில் நடத்தப்பட்ட கொலை. கனரக வாகன சாரதி கைது. ஜனாதிபதியின் ஆலோசகர் வெளியிட்ட செய்தியால் கொந்தளித்த நாமல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மோசடியான செயற்பாடுகள் இடம்பெறும் வாக்களிப்பு நிலையங்கள் ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல்களிலும் இதேபோன்று ரத்து செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தனக்கும் இடையில் நேற்றிரவு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்க பதிவொன்றின் மூலம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாகவும் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்திற்குள் உள்ளிருப்பதில் பொதுஜன பெரமுன முனைப்புடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் அவர்கள் நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் வடக்கிலிருந்து தமிழ் இளைஞர் ஒருவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவம் செய்வதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்போதும் தமிழ் சமூகத்தில் உள்ள இள வயதினருடன் எமது கட்சி நெருங்கி செயற்பட்டு வருகின்ற நிலையில், குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதில் தமது கட்சி முனைப்புடன் உள்ளது. அவர்கள் எதிர்காலத்தில் நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டு கொள்கைக்கு முரணாக ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே குற்றம் சுமத்தியுள்ளார். பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் சூழலை ரணில் விக்ரமசிங்கவே இல்லாதொழித்தார் எனவும் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்கும் தீர்மானம் கட்சி உறுப்பினர்களின் முழுமையான ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் இனி மாற்றம் பெறாது. எமது வேட்பாளரை வெற்றி பெறுவார். மாறுபட்ட அரசியல் கொள்கையுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டது. ஆனால் கட்சி தீர்மானம் எடுப்பதற்கு முன்னரே ஜனாதிபதி ஒரு குழுவுடன் இணைந்து தீர்மானம் எடுத்துள்ளார் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்தி செல்ல முயன்ற ஹயஸ் வாகனத்தால் 3 வாகனங்கள் மோதொன்று விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து இன்று காலை 7:45 மணியளவில் சாவகச்சேரி நூனாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து, ஹயஸ் வாகனம், டிப்பர் என்பன முறையே தொடர்ச்சியாக பயணித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஹயஸ் வாகன சாரதி பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த வாகனத்தால் சடுதியாக ஹயஸ் வேனை திருப்ப முற்பட்ட போது பேருந்து பின் பகுதியுடன் ஹயஸ் வாகனம் மோதியது. ஹயஸ் வாகனத்துக்கு பின்னால் வந்த டிப்பரும் ஹயஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து காரணமாக ஹயஸ் வாகன பலத்த சேதமடைந்துள்ளதுடன் பேருந்தின் பின்பகுதி, டிப்பரின் முன்பகுதி என்பன சிறியளவில் சேதமடைந்துள்ளது. விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் ஹயஸ் வாகனத்தின் சாரதி காயமடைந்தார். சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்ஷ இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துடன் முன்னிறுத்துவதாக தேசிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ருஷான் மெலிந்த தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் தற்போது நிலவும் பிரச்சினைகளால் சில கட்சிகள் மக்களின் மனதை அடிக்கடி மாற்றுகின்றன. நாட்டு மக்கள் இன்று புதிய ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க விரும்புகின்றனர். அது மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சுதந்திரமாக நடக்க அனுமதிக்கப்பட வேண்டும். ஊழலை எதிர்த்தவர், அரசியலமைப்பை உருவாக்க உழைத்தவர், ஊழல் மோசடிகளை தடுக்க உழைத்தவர் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த பங்காற்றிய ஒருவரே இம்முறை தேசிய ஜனநாயக முன்னணியை வைத்துள்ளோம். அத்துடன் இலங்கை முழுவதும் உள்ள மாவட்டங்களுக்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய பல வர்த்தகர்களை பொது தேர்தலுக்கு முன்வைக்கிறோம். இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிய ஊழல் அரசியல்வாதிகளை இப்போதே பதவி விலகுமாறு இந்த நாட்டின் அப்பாவி மக்களின் உயிர்களை வீணாக பலி கொடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். எமது தேசிய ஜனநாயக முன்னணியின் வளர்ச்சிக்கு இந்த நாட்டை இட்டுச் செல்லும் பணிகள் உள்ளன. நான் பொதுஜன பெரமுனவில் அங்கத்துவராக இருந்த போதிலும் நாட்டில் வலதுசாரி அரசியல் செய்யும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவவே நான் நியமிக்கப்பட்டேன். மேலும் பொது தேர்தலுக்கு பல மாவட்டங்களில் எனது கட்சி வேட்பாளர்களை முன்னிறுத்தவுள்ளதுடன் ஊழலுக்கு எதிரான அமைச்சர்கள் பலர் எமது கட்சியை சுற்றி திரளவுள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குடும்பஸ்தர் ஒருவரை மின்கம்பத்தில் மோதி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற கனரக வாகன சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக பலாங்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பலாங்குடி நகரில் சந்தேக நபரான சாரதி மோட்டார் சைக்கிள் ஒன்றை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். விபத்தில் சிறுமியொருவர் காயமடைந்த நிலையில் சிறுமியின் தந்தை மோட்டார் சைக்கிளில் குறித்த கனரக வாகனத்தை துரத்திச் சென்று பக்கவாட்டில் உள்ள கதவிலேறி சந்தேக நபரான சாரதியை கீழே இறக்க முயன்றுள்ளார். அதன்போது சந்தேக நபரான சாரதி கனரக வாகனத்தை மின்கம்பத்தில் மோதி சிறுமியின் தந்தையை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் கனரக வாகனம் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி சந்தேக நபர் இன்றைய தினம் பலாங்குடி பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்படவுள்ளார். தாம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்ததாக ஜனாதிபதி ஆலோசகர் அசீம் மாரசிங்க தெரிவித்த கருத்து முற்றிலும் பொய்யானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்ததாக ஜனாதிபதி ஆலோசகர் அசீம் மாரசிங்க தெரிவித்த கருத்தை முற்றாக நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் அவர் எனக்கும் பிரேமதாசவுக்கும் இடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசகர் அசீம் மாரசிங்க கூறுவது முற்றிலும் பொய்யானது. அத்தகைய சந்திப்பு எதுவும் நடக்கவில்லை. அவரை சந்திப்பதற்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை என தெரிவித்துள்ளார்.